ஹாய் ஆர்மீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் சிஎஸ்டா. நம்ம இப்போ ஹாரமோட மாமா பொண்ணோட ஸ்பெஷல் பார்ட்டு தாண்டா பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஸோ அதனால் அவங்களுக்காகவே கொண்டு வந்துட்டேன்டா. ஸோ நம்ம பார்க்கலாமா? ஓகேடா, நம்ம அப்படியே டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் தான் செம்ம கோவமாக கவுச் மேலே உட்காந்துட்டு முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ உங்களுக்கு முன்னாடி 2 ஜீவன்கள் பாவமாக நின்றுட்டுருக்கு. ஒன்று நம்ஜன், இன்னொன்று என்வோ. 2 பேரும் முழிச்சிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் மூஞ்சையும். அப்போ நீங்கள் தான் இப்போ 2 பேர்த்தில் யார் பண்ணதுன்னு சொல்கிறீங்களா, இல்லை உங்கள் 2 பேருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்கடா? ஐயோ டேய் தகப்பா, நீ அது சொல்லண்டா. டேய் நீ சொல்லுடா, இதனடா பண்ண? ஏன்னா நான் பண்ணேண்ணா. 2 பேரும் சேர்ந்து தானே பண்ணோம். 2 பேர்த்தில் யாராவது சொல்லுவோமே, இல்லாட்டியும் மம்மி பேய் பிடிச்ச மாதிரி கத்துவா. அப்படின்ற சொல்லு டேடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்னவோ கத்திக்கிட்டு இருக்கான். இந்த சைடு நம்ஜன் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ நீங்கள் இந்த 2 பேரையும் பார்த்து செம்ம டென்ஷனில், இப்போ 2 பேர்த்தில் யாராவது சொல்ல போகிறீங்களா, இல்லை 2 பேரையும் வீட்டு விட்டு அனுப்பவா? ஐயோ பேபிமா, நீ இல்லாமலாம் நான் இருக்க முடியாதுமா. இப்படி சொல்லி தானே இந்தளவுக்கு என்னை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுருக்க. மம்மி என்னடா உனக்கு என்ன? நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாத மம்மி. எதுக்கு? உன்னை கூட்டி விட்டுருக்கு தானே, ஓடியே போயிருங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டு நீங்கள் கதவை சாத்திட்டுள்ள போய் உட்காந்துக்கிறீங்க. உங்களுக்கு செம்மக்கும் வருது. அப்போது ஆரமும் என்னவும் மூஞ்சியை பார்த்துட்டு சரி வா போவோம். எங்கே? ஏண்டா உனக்கு தெரியாது? தெரியும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் நேராக சுகா வீட்டுக்கு தான் போகிறானுங்க. ஸோ இந்த சைட் சுகாவும் நீங்களும் செம்மையாக இழுத்து பொத்தி அகில் தூங்கிட்டுருக்கீங்க. அப்போது ஆரமும் என்னவோ தான் காலிங் பெல்லை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ நீங்கள் 2 பேரும் டேய் ஹோபி போய் கதவை திறடா. இதுங்களுக்கு வச்ச நான் இது பாருங்க, எல்லாம் என் தலையெழுத்து. சிஎஸ் உனக்கே சொல்லணும்டி, உனக்கு ஏற்ற மாதிரி அவனும் அவனுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் இருக்கீங்களேடி சே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹோபி தான் மண்டையை சொரிஞ்சுக்கிட்டே தூக்க கலக்கத்தில் போய் கதவை திறக்கிறான். அப்போது மச்சான் ஹோபி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவனை அப்படியே கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ டே விடுங்கடா, கொலை 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 அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஓபி கத்திக்கிட்டு இருக்கான். ஏய் லூசு, நல்லா கண்ணை திறந்து பாரு. அறபோத நாயே. யார்? நான் அறபோத நாயா? இவ்வளோ காலங்காலத்தில் என்னை வந்து எழுப்பி விட்டுட்டு நான் அறபோத நாயா? என்னடா வேணும்? இந்த காலங்காலத்தில் எதுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி கத்துறான். ஒன்றும் இல்லை மச்சான், சும்மா. நீ சும்மா இந்த சைட்லாம் வரமாட்டியே. அங்கிள் இன்னைக்கு என்ன சாப்பாடு? எனக்கு பசிக்குது. ஆமாம் சிஎஸ் ஆண்டி என்ன பண்ணி வச்சுருக்காங்க? ஏய் குட்டி பிசாசு, என்னடா பண்ணீங்க 2 பேரும்? நீங்கள் 2 பேரும் நடந்துக்கிற விதமும் முழிக்கிற மொழியும் சரியில்லையே. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 2 பேரும் வாங்கிக்கிட்டு ஏதாவது சேட்டை பண்ணியிருப்பீங்க. அவள் வீட்டை விட்டு துரத்திருப்பா வழக்கம் போல். அதான் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க. ஏண்டா உனக்கு வேறு ஆளே இல்லையாடா? நாங்கள் தான் கிடைச்சோமாடா. ஆல்ரெடி அவகிட்ட வாங்கின அடியே இன்னும் பேலன்ஸ் இருக்குடா. அதுவே வேணுன்னு தெரிக்குது. நீங்கள் ஏண்டா இங்கே வந்தீங்க? அதுவும் மச்சான் இருக்கல்ல ஜின்னு, அவன் வீட்டுக்கு போக வேண்டியதுனடா. மச்சான் ஆல்ரெடி அவன் பெரிய கட்டா போட்டு உட்காந்துருக்கான்டா. ஓ அப்போ எங்களுக்கு தான் குட்டி குட்டி அடியோட மிஞ்சிச்சா? நீங்கள் பண்ணுறீங்களா இல்லையோடா? என்ன நல்லா பண்ணுறீங்கடா. சரி ஆமாம், என் தங்கச்சி எங்க? அவள் தூங்கிட்டுருப்பா. ஏன்டா அவன் மேலே இன்னும் கோவமாக இருக்க? அவளை பற்றி பேசாத. அவள் என்கிட்டேருந்து ஒரு பெரிய இதை மறைச்சிட்டான். அந்த சுகா பைய கூடவே சின்ன வயசில் இருந்துட்டு எனக்கு துரோகம் பண்ணிட்டான். அவங்க 2 பேரை பற்றி பேசாத. அப்புறம் ஏண்டா அவங்க கூடயே இருக்க? என்ன பண்ணி தலைய தங்கச்சியாக போயிட்டால, எல்லாம் என் தலையெழுத்து. சரி டோலியாங்க, எதுக்குடா அழுகிற? அதை ஏன் கேட்குற?
கோச்சிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டான். நாளைக்கு தான் போய் சமாதானப்படுத்தணும். எல்லாம் என் தலையெழுத்துடா. இந்த பொண்ணுங்களையே புரிஞ்சுக்க முடியல. ஆமாம் மச்சான். ஆமாம் அங்கிள். என்ன ஆமாம் அங்கிளா? நீ எந்த பொண்ணடா நம்பின? என் கேர்ள் ஃப்ரெண்ட் ஓயாங். என்ன? ஆமாம் கொல்ல. எப்போ பாரு சண்டை போட்டே இருப்பான். இந்த வயசுலலாம் சொப்பு ஜாமா வச்சு விளாண்டுட்டு இருந்தோம். இதுங்களை பாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹோபி உட்காந்துட்ருக்கான். இப்படி இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹோபிக்கு கால் வருது. அவன் அதை அப்படியே ஒரு பயத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு அப்படியே வேர்த்து ஊற்றுது. பார்த்தா அது நீங்கள் தான். ஐயையோ கால் பண்ணிட்டாலே போச்சு, நான் என்ன திட்டு வாங்க போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்போ என்போ கால் அட்டன் பண்ணி விட்டுறான். டே விட்டா பையில என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹோபி கத்திக்கிட்டு இருக்கான். அப்போது ஹலோம்மா என்னம்மா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க அண்ணா? நல்லா இருக்கேன் வயன்மா. டோலியா சிஸ்டர்? சூப்பராக இருக்காங்க. சரி அவன் அங்கேயா இருக்கான்? இல்லையம்மா, இல்லை அவன் இங்கேயே வரவே இல்லையே. ஓ சரி. இல்லை அவன் சவுண்டு கேட்ட மாதிரி இருந்துச்சு, அதான். மேபி வந்துட்டுருக்கலாம்ல. வந்துட்டுருக்கலாம். சரி அவன் வந்தா வீட்டுக்குள்ளே சேர்க்காதீங்க, அப்புறம் உங்களுக்கும் சங்கம் வந்துடும். சரிம்மா, கண்டிப்பாக பண்ணுறேன். அப்படியே வெளியே துரத்தி விட்ருங்க. ஓகேம்மா டன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஃபோனை கட் பண்ணிடுறீங்க கோவமா. அப்போ ஹோபி ஆரமாக பார்த்துட்டு, டேய் என்னதாண்டா பண்ணி தொலைச்ச, சொல்லி தொலையேண்டா. அது ஹோபா என்ன, அது போயின்னு அடைச்சி சொல்ல என்பு சொல்வான். டேய் தகப்பா என்ன ஏண்டா மாட்டி விட்ட? என்பு சொல்லலாம் கொஞ்சம் சொல்லு சொல்கிறான் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு, அது எனக்கு பசிச்சிச்சா, சரி அப்பா பால் வச்சு தரேன்னு சொன்னார். என்ன இவனா? சரி அப்போ புகஞ்சிருக்கும். டேய் வாயை மூடுடா. மேலே சொல்லு. அதுக்கப்புறம் கேஸ் ஆன் பண்ணாரா? அப்புறம் பால் சட்டி வச்சாரா? அப்புறம் என்னாச்சு? புகஞ்சிருச்சு. அதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. இவனுக்கு ஒரு கேரட் கூட கட் பண்ண தெரியாது. அந்த சைடு இந்த சைடு வலிக்கிக்கிட்டு இருக்கும். இவனை போய் பால் சூடு பண்ண சொன்னால் என்னடா அவனுக்கு கொஞ்சமாக லாஜிக் இருக்கா? ஃபன்னி காய்ஸ். புகஞ்சிருச்சு. அந்த சவுண்டு கேட்டு வயன் வந்தால் அவங்கள 2 பேரையும் அடித்தா யார் பண்ணதுன்னு கேட்டிருப்பா. நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் முடிச்சிருப்பீங்க. அதில் காண்டாகி இவங்கள வெளியே துரத்தி விட்டான். அதானே? ஆமாம் மச்சான். டேய் பசிக்குதுடா. கொஞ்சமாச்சும் உங்களுக்கு வெக்கமே இல்லை. அது இருந்தால் நாங்கள் ஏன்டா இப்படி இருக்கோம்? நீ ஒரு இப்படி இருக்கேன்னா உன் பிள்ளையும் அப்படி தான் இருக்குது. எல்லாம் அந்த வயனை சொல்லணும். லவ் பண்ணுறேன் நீ போய் லவ் பண்ணிச்சு பாரு. டேய் எனக்கு என்ன குறைச்சல்? அன்ன குறைச்சல் இல்லை, கொட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹோபி அப்படியே போகிறான். இப்போ நீங்கள் தான் செம்ம கோத்தில் உட்காந்துருக்கீங்க. போ சொன்னால் போயிடுவானா? ஃபரட்டா அவனுக்கு இருக்கு தெரியும். அவன் எங்கே இருக்கான்னு. அந்த வீணா பொண்ணவங்க வீட்டில் தான் இருப்பான். ஆனால் இவன் இங்கே இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை காப்பாற்றுறாங்களாமா. எனக்கு இருக்கிறதே இருக்கு ஒரு ஸ்பையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் சிஎஸ்க்கு கால் பண்ணுறீங்க. அப்போ அவள் தூக்கத்துலேருந்து அட்டன் பண்ணிவிட்டு, என்ன அண்ணி கால் பண்ணியிருக்காங்க. ஹலோ அண்ணி. ஏய் தூங்குறியா என்ன? ஆமாம் அண்ணி சொல்லுங்கள் என்னாச்சு? சரி எப்படி இருக்க? சுகர் நான் எப்படி இருக்காரு? பேபி ஓகேவா? பேபிலாம் ஹெல்த்தியாக தான் இருக்கா அண்ணி.
சரி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே. சொல்லுங்க நீ, பண்ணுறேன். ஆரம் அங்கே இருக்கானு பார்த்து சொல்கிறியா? ஓகே அண்ணி, ஒரு 5 minutes அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிஎஸ் தான் மெதுவாக இறங்கி அவள் பெல்லியில் கை வச்சுட்டு அப்படியே கீழே இறங்கி போகிறா. அப்போது ஆரம் பார்த்துட்டு, ஏய் என் பேபி கேர்ள் எப்படி இருக்க? என் ரிச்சாம் என்ன பண்ணுறான்? ஐயோ என்ன அண்ணா இங்கே வந்து உட்காந்துட்ருக்க? அண்ணி இப்போ தான் கால் பண்ணுச்சு. அச்சோ இது சொன்னியா அண்ணன்? இல்லை, ஆனால் லைனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்பீக்கர் போட்டு விட்டுறீங்க. டே நம்ஜுனா, அங்கே தான் இருக்கியோ? டே ஹோபா, உனக்கு இருக்குடா அன்றைக்கி சங்கு தான். இரு நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் நேராக ஹோபி வீட்டுக்கு தான் வரீங்க. இங்கே ஹோபி நம்ஜியோன் என்வோன்னு சொல்லிட்டு எல்லோரும் பறந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது சிஎஸ் தான், மாட்டினீங்களா நீங்கள் 3 பேரும்? ஐயோ ஆண்டி, ஏன் ஆண்டி இப்படி பண்ணீங்க? சரி சரி விடுங்க, இன்னைக்கு நீங்கள் 3 பேரை அடி வாங்கிறது நிச்சயம். சரிப்பா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிஎஸ் அவர் ரூமுக்கு போயிட்டா. இப்போது 3 பேர்த்துக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. எல்லாரும் தெரிச்சு அங்கே இங்கேன்னு ஓடிக்கிட்டு இப்போ 3 பேரும் சோஃபா பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறானுங்க. இப்போ நீங்கள் தான் நேராக இவங்க வீட்டுக்கு வந்துட்டு காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணுறீங்க. எங்கள் 3 பேரும் டோரை ஓப்பன் பண்ணவே இல்லை, அமைதியாக கப்பு சிப்புன்னு சோஃபா பின்னாடி ஒளிஞ்சிட்ருக்கானுங்க. அப்போது உங்களுக்கு சிஎஸ்க்கு இது நல்லாவே தெரியும் அது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி விட்டா அவங்க 3 பேர் அடி வாங்குவான்னு சொல்லிட்டு சிஎஸ் இழுத்தை பற்றி தூங்கிக்கிட்டு இருக்கா. அப்போ சுகா தான், ஐயோ இந்த நேரத்தில் யார் தூங்க விடாமல் என்னை உயிராக வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுகா தூக்க கலக்கத்தில் எந்திரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ சிஎஸ் தான், இவங்கி எங்கடா போகிற? யாரடி கதவை தட்டுறா? இவங்கி போக்காத, வீணா நீ அடி வாங்குவ. ஓடி, தலை வலிக்குது, எவனோ தூக்கத்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்கி செம்ம கோமா ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கி வந்துட்டு இப்போது அப்படியே தூக்க கலக்கத்தில் மண்டையை சொரிஞ்சுக்கிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கான். இப்போ நம்ஜுன் தான், டே இவன் எங்கடா போகிறான்? ஐயோ இவனை யாராவது நிறுத்துங்களேண்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 பேரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போது என்போ தான், இவங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அப்போது சுகா, யாருடா இது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டோரை ஓப்பன் பண்ணிட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறான். அப்போது கரெக்டாக சுகா டோர் ஓப்பன் பண்ணி விடுறதுக்கும் நீங்கள் உள்ளே வந்து நிற்கிறதுக்கும் அங்கேருந்து என்வோ ஓடி வந்து யோங்கின்னு கத்துறதுக்கும் கரெக்டாக இருக்குது. சுகா, என்வோ எப்போ வந்த நீ அப்படின்ற மாதிரி இப்போ என்வோ கிட்ட போகிறான். அப்போது ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்வோ ஓட பார்க்குறான். அப்போ நீங்கள், டே என்வோ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எட்ரா ஜூட்டுன்ற மாதிரி அவள் என்வோ பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக சுகாவை தள்ளி விட்டுடுறா. சுகா அப்படியே அந்த சைட் போய் மட்டை மிளகா விழுகிறான். அவனுக்கு இடுப்பில் சரியான அடி. அம்மா, ஐயோ அப்பா, ஐயோ நீ எப்படி வந்த ராட்சசி, சொல்லிட்டு பண்ண மாட்டியாடி? ஐயோ எனக்கு இடுப்பு போச்சே அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே தட்டு மாதிரி எந்திரிச்சு நின்றுக்கிட்டு இருக்கான். எங்கள் என்வோ, நான் அவன்கிட்ட மாட்டுவேன்னா என்ன அப்படின்ற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கான். அப்போது உங்களுக்கு ரொம்ப கோவம் வந்து அங்கே இருக்க ஒரு ஃப்ளவர் வாஷ் எடுத்து அவன் மேலே அடிக்க போகிறீங்க. அப்போது அவன் கரெக்டாக விலகும் போது அங்கக்குள்ளே ஹோபி நின்றுப்பான் போல், அவன் மண்டையிலே அடிச்சிருது. அம்மா, ஏய் என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி ஒரு செட் கத்துறான். ஓ நீ இங்கே தான் இருக்கியா, இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்வோ விட்டுட்டு ஹோபியை துரத்துறீங்க. நான் ஓடி அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி அவங்க கையில் மாட்டாமல் ஓடிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு இன்னும் கோவம் வருது. ஸோ அதனால் அங்கே இருக்க ஒரு பில்லோவை எடுத்து அவனை அடிக்க போகிறீங்க. அப்போ கரெக்டாக ஹோபி முன்னாடி நம்ஜின் நின்றுட்டுருப்பான். ஸோ அவன் அப்படியே விலகிக்கிறான். இப்போ நம்ஜின் மூஞ்சிலே பட்டுருச்சு. அதில் இருக்க பஞ்சு ஃபுல்லாக நம்ஜின் மூஞ்சியில் இருக்குது. அவன் ஹேரில் அங்கங்கே ஒட்டிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த சுகாவுக்கு சிரிப்பு தாங்கலை. ஏன்னா மாதம் இங்கே நடக்கிறது தான். ஸோ இவங்களுக்கெல்லாம் வேடிக்கையாக இருக்க போல். சுகா அங்கே இருக்க ஒரு சோஃபாவில் உட்காந்துட்டு இதெல்லாம் பார்த்து ஃபன்னாக சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ டே நம்ஜினா,
நீயும் இங்கே தான் இருக்கியா, இருடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது 3 பேரையும் நீங்கள் விடாமல் துரத்திக்கிட்டே இருக்கீங்க. 3 பேர் கிச்சனுக்குள்ளே ஓடிடுறானுங்க. இப்போ நீங்களும் கிச்சனுக்குள்ளே போகிறீங்க. அப்போ அங்கே இருக்க மாவு முட்டை கிட்டன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டு விளாசிக்கிட்டு இருக்கீங்க. 3 பேர் அவங்கக்கிட்ட சிக்கு வேணான்ற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காங்க. 3 பேர்த்துக்கும் இப்போ செம்மையாக மூச்சு வாங்கிடுச்சு. ஹோபி ஒரு சைடு, நம்ஜுன் ஒரு சைடு, நீங்கள் ஒரு சைடுன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. மூச்சு வாங்க வாங்க உங்கள் எல்லார் மூஞ்சிலையும் மாவு முட்டை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. நம்ஜுன் பத்தாததுக்கு நம்ஜுன் மூஞ்சியில் ஃபுல்லாக பஞ்சு, மண்டை ஃபுல்லாக பஞ்சு. ஆனால் என்பு மட்டும் அவன் ஸ்ட்ராங் குட்டி பையன் இல்லையா, ஸோ அதனால் அவன் ஒரு பக்கம் ஓடி போய் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான் அவங்க 3 பேர்த்தையும். டேய் இருடா, என்னோட கோவின் அடங்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் நம்ஜுன் மண்டையை பிடிச்சி அப்படியே ஆட்டிக்கிட்டு இருக்கீங்க. டே விட்ரி, வலிக்குது, விட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான். டே மச்சான் என்னை காப்பாத்துடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஓபி கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஏய் என் மச்சான் விட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஓபி வந்து உங்கள் முடியை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் தூரத்துலேருந்து பார்க்க ஷுகாக்கு செம்மைய சிரிப்பு வருது. அவனுக்கு தூக்கெல்லாம் போயிடுச்சு. இங்கே இருக்க ஃபன்னை லைவ் ஷோவா அவன் உட்காந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். பண்ணுங்கடா நீங்கள் பண்ணுங்கடான்ற மாதிரி. இந்த சைடு என்னவும் செம்மையாக சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இங்கே 3 பேரும் முடிய பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு சவுண்டு கேட்குது. என்ன நடக்குது இங்கே, என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நீங்கள் எல்லாரும் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. இங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டோலியா தான் கையை கட்டிக்கிட்டு அவங்க 4 பேரையும் பார்த்து செம்மையாக முறைச்சிக்கிட்டு இருக்கா. ஷுகா நைஸாக நிலவை பார்க்குறான். டேய் சொல்லு டோலியா, என்ன இங்கே உட்காந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தியே, தடுக்கணும்னு உனக்கு தோணல? டோலியா ஆல்ரெடி நீ இடுப்பை உடைச்சிட்டாங்க. சரி சிஎஸ் எங்க? அவள் வேணாம், அவள் இந்த விபரீத விளையாட்டுக்கு வர வேணாம், அவள் மேலே இருக்கா, நான் வர வேணான்னு சொல்லிட்டேன். அது ஆமாம் என்ன நடக்குதுங்க? மாதம் வருவீங்க, சண்டை போடுவீங்க, போயிடுவீங்க. யார் இதை க்ளீன் பண்ணுவா? இன்றைக்கி நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு தான் இந்த வீட்டை விட்டு கிளம்புறீங்க. நான் ஒரு நாள் வீட்டில் இல்லதும் கூத்தடிக்கிறீங்களா எல்லாரும் சேர்ந்து? டோலியா அப்படி இல்லை. டே நம்ஜோன், உன்னையா தாண்டா அடிக்கணும், நீ தாண்டா ஏதாவது பண்ணியிருப்ப. ஆண்டி என்னடா குட்டி சத்தம், நீ தாண்டா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்ப. டோலியா நீ பேசாதடா, நீ பேசிடாத. அது பேபிமா, அடிச்சிருவேண்டா பேபிமா கீபிமான்னு சொல்லிட்டு பின்னாடி வந்தேண்ணா. பேபி அப்படின்னு சொல்லிட்டு ஓபி ஓடிக்கிட்டு இருக்கான். இந்த இடத்த நீங்கள் 4 பேர் க்ளீன் பண்ணலை, உங்களை அவ்வளோதான் வயன் அப்படியே நழுவ பார்த்த கொன்றுவேன் உன்னை. ஷுகா இவங்களை நீங்கள் தான் பார்த்துக்கிற, நான் போய் சிஎஸை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே போய்கிட்டு இருக்கா. ஷுகா நான் தாண்டா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஷுகா அங்கே இருக்க சோஃபாவில் கால் மேலே கால் போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கான். இவன் மட்டும் எப்படியோ தப்பிச்சிடுறான்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேரும் மூஞ்சியை பாவமாக வச்சுட்டு எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கானுங்க. இப்போ அப்படியே ஒரு 2-3 ஹார்ஸ் ஸ்கிப் ஆகுது. ஸோ நீங்கள் 4 பேரும் செம்ம டயர்டு, பிகாஸ் நீங்கள் அந்தளவுக்கு வீட்டை 2ஆக்கி வச்சுருப்பீங்க. ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு அங்கே இருக்க சோஃபாவில் அப்பான்ற மாதிரி உட்காடுறீங்க. ஷுக்காக்கு இங்கே சிரிப்பு தாங்கலை. அவன் அப்படியே சிரிப்பெல்லாம் அடிக்க வச்சுட்டு உட்காந்துட்ருக்கான். அப்போ ஹோபி தான், யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். என்ன ஹோபி, நான் தானே இங்கே பூனை, ஸோ பூனைக்கு ஒரு காலம் வந்தால் யானைக்கு ஒரு காலம் வரும், அப்படி தான் நீ மாற்றி சொல்லணும். டேய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லோரும் ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது சிஎஸும் டோலியாவும் மேலேருந்து கீழே இறங்கி வரானுங்க. பர்ஃபெக்ட், நல்லா பார்த்துருக்கீங்க வேலை, ஆனாலும் உங்களுக்கு பனிஷ்மெண்ட்டு பத்தலையே. சரி ஹாபி அண்ட் வயன் மறுபடியுமா? 2 பேரும் போய் குக் பண்ணுங்கள். நைட்டு டின்னர் நீங்கள் குக் பண்ணுறது தான். ஐயோ அது போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு டோலியா கத்துறா. சரி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓடிடுறாங்க. அப்புறம் நம்ஜோன், எனக்கெல்லாம் குக் பண்ண வராது, உன்னை நான் குக் பண்ண சொல்லலை, போய் ஜூஸ் போட்டு வா. இப்போது சிஎஸ் ஜூஸ் குடிக்கிற டைம், பேபி ஹெல்த்தியாக இருக்கணும்ல,
அப்புறம் எனக்கும் சேர்த்து. அது போடா டே மச்சான் என்ன, எனக்கு ஒரு காஃபி, டேய் சாவடிக்க போகிறேன், போட்டு கொடுறான் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து சுகா கத்துறான். போட்டு தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 3 பேர் கிச்சனுக்கு போயிடுறானுங்க. பையனுக்கும் ஹோபிக்கும் சுத்தமாக ஆகாது. இதில் 2 பேரையும் சமைக்க வேற விட்டுட்டானுங்க. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ எங்கள் 3 பேரும் அடித்து பிடிச்சி எதையோ சமைச்சு வச்சுட்டாங்க. ஸோ உங்களுக்கு டேஸஸ்லாம் எப்படி தான் ஸ்கிப் ஆகுது. எப்பயுமே ஹாப்பியாக ஒரு குட்டி குட்டி ஃபைட், ரொமான்டிக், ஃப்ரெண்ட்ஸோட ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் உங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. உங்கள் 2 பேர்த்துக்கும் என்னவோ தான் எல்லாமே. ஸோ இந்த போனஸ் பாட்டை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்டா. இது ஒரு சும்மா ஒரு ஃபன்காக நான் எழுதக்கூட இல்லை, நான் வாய்க்கு வந்ததை அப்படியே வாய்ஸ் பண்ணிட்டேன். ஸோ ஒரு ஃபன்காக தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன். ஓகேடா, இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முக்கியமாக கார்த்திகா சிஸ்டர் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பார்த்துட்டு சொல்லுங்கள். தென் அப்கமிங் எஃப்எஃப்ஸ்லாம் நிறையா இருக்குடா. அதுக்கப்புறம் நான் டேங்க்கு ஒரு நியூ எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஓகே அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேணாக்கா இருக்கிற எஃப்எஃப்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கனால எனக்கு ஓகே தான். பட் நீங்கள் கமெண்ட் போட்டுருங்க. ஜிமினோட எஃப்எஃப் இன்னும் ஒரு 2-3 எபிசோடில் முடிஞ்சிடும். முடிஞ்சக்கப்புறம் நான் சுகா அண்ட் என்லெஸ் பெயினோட ஜேகேவோடதை ஸ்டார்ட் பண்ணுறேன். தென் விமின் குக் எஃப்எஃப் வேறு போய்கிட்டு இருக்கு, அது போடுறேன்டா. அது இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட்டு நான் ஆன்லைன் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அதையும் நான் சூடு போட்டுடுறேன். ஸோ டேங்க் ஒரு நியூ எஃப்எஃப் ஹாட் அண்ட் ரொமான்டிக்காக இருக்க போகுது. ஸோ அதனால் அது எப்படி இருக்கும்னு தெரியல, நான் எழுதி வச்சுருக்கேன். இப்போவே ஸ்டார்ட் பண்ணனாலும் ஸ்டார்ட் பண்ணுறேன், இல்லாட்டி எல்லா எஃப்எஃப்பும் முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணனாலும் சொல்லுங்கள், நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேடா, ஐ லவ் யூ. நிறையா பேசிட்டு நினைக்கிறேன். நீங்கள் சாப்பிட்டு தூங்குங்க. டாடா.